வழியாக கோமதி இங்கே மீனாவையும் ராஜுவையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. அவங்க கிட்ட நல்ல விதமாக பேசவும் செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் நிம்மதி இங்கே கொடுக்க கொடுக்க இங்கே தங்கமயில் பேசுகிறதும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க பேசும்போது இங்கே மாமாவும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்ககிட்ட பேசிடுவாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கும் ராஜுக்கும் தைரியம் சொல்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே மீனா இங்கே பாண்டியன் கிட்டே போய் பேச பாண்டியன் சரியாக பேசாமல் போகிறது இங்கே மீனாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இங்கே அவர் மேலே கோவப்படாமல் நேராக அங்கே பாண்டியன் ஸ்டோர் கடைக்கே போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு இங்கே தன்னுடைய மாமாவை நேரில் பார்த்து, நீங்களே எங்ககிட்ட இப்படி கோவப்பட எப்படி மாமான்னு சொல்லி அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவரை பேசவும் செய்ய வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற மீனாவை இங்கே வீட்டில் இருக்க கோமதி பார்த்துட்டு, வழக்கம் போல் உன் முகத்தில் இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா அப்படி என்ன விஷயம், மாமா உங்ககிட்ட பேசிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜ்யம், அப்படியாக்கா செந்தில் மாமா உங்ககிட்ட பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எங்கே பேசினா, அவன்லாம் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்கிற அப்படின்னு இங்கே கேட்குறாங்க கோமதியும். ஆமாம் என்கிட்ட பேசினது உண்மைதான், ஆனால் அது செந்தில் கிடையாது, என்னோட மாமனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, அப்படியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவர் இவ்வளோ சீக்கிரத்தில் மனசிறங்கி வரமாட்டாரே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போது மாமா எங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களாத்த அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்காக கேட்குறேன். இல்லை அது அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலடி, அவர் பேச மாட்டேன் ரொம்ப வீராப்பாக இருக்கிறாளே எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில்னு சொல்லும்போது, அதெல்லாம் மாமா கிட்ட நான் நேரில் போய் பேசும் பொழுது அவரே மனசு இறங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடி, ஒரு வகையில் கோவம் குறைஞ்சதே நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் தங்கமயில் வராங்க. தங்கமயில் வந்த உடனே என்ன என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா இங்கே மீனாக்கா கிட்ட மாமா பேசிட்டாராம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நான் தான் சொல்லிட்டே இருந்தல கண்டிப்பாக அத்தை மாமா உங்ககிட்ட பேசுவாங்கன்னு, பார்த்தீங்கல்ல நான் சொன்னது நடந்துருச்சுல்லன்னு சொல்லும்போது இங்கே ராஜு, ஆமாக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ அத்தையும் பேசிட்டாங்க மாமாவும் பேசிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் சீக்கிரத்தில் கதிரும் உங்ககிட்ட பேசுவார், அதே போல் செந்திலும் உங்கள் கூட பேசுவார், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எங்கள் தங்கமயில் சொல்லிட்டு போக, இந்த அக்கா நமக்கு சப்போர்ட்டாக தானே பேசுகிற மாதிரி இருக்குன்னு எங்கள் ராஜி சொல்ல, ஆமாம் நான் கூட ஆரம்பத்தில் என்னமோ நினச்சேன், ஆனால் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கதை வெளியில் நின்று தங்கமயில் காதில் வாங்குறாங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் மீனாவும் ராஜும் நம்மளை பற்றி புரளியெல்லாம் எதுவுமே பேசலையே, நம்மளை பற்றி நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்ததும் எதுவும் நம்மளகிட்ட எதுவுமே மறைக்கவும் இல்லையே, உண்மை தானே பேசுகிறாங்க அப்படின்னு எங்கள் தங்கமேல் சிரிச்சுட்டு நல்ல மாதிரி நல்ல எண்ணத்தோடு எங்கள் ரூம்குள்ளேயும் போய்டுறாங்க. போனவங்களுக்கு எங்கள் அம்மா சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, சம்பள பணத்தை இனிமேல் உன் கைக்கு வர மாதிரி ஏதாச்சும் பண்ணடின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, நான் கேட்ட உடனே மாமா என்கிட்ட தூக்கி கொடுத்துருவா போகிறாரு, கண்டிப்பாக அதை மாமா கிட்ட தான் கொடுப்பாரு, அப்படி இருக்கப்போ நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்னு நினச்சி எங்கள் தங்கமேல அந்த யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. வெளியில் நிற்கிற எங்கள் கோமதி எங்கள் தங்கமேல கூப்பிட, இதோ வரது அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து வெளியில் ஓடி வராங்க. ஆமாண்டி இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்துகிட்டு இருந்தேன், எப்படி ரூமுக்கு போனேன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைத்த துணியெல்லாம் அடிக்க வேண்டியது கிடந்தது அதான் போனேன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன், சரி வா போய் சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்த நம்ம மாமாலாம் வரலையே, நானும் சாப்பாடு கொண்டு போகலையே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வருவாங்கடி, கொஞ்சம் நேரம் ஆகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வர வரையும் நீங்களும் சாப்பிடாம கிடப்பீங்களா, வாங்க டைம் ஆகுதில்ல, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க அப்புறம் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லைத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எங்கள் தங்கமேல். அட வாங்கக்கா போகலான்னு சொல்லி எங்கள் ராஜியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, இது தங்கமேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எப்போதுமே இந்த வீட்டில் நம்மளை ஒரு மனுஷியாக மதிக்கிறாங்களோ இல்லை, ஆனால் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இப்போல்லாம் இவங்க கூட்டணியில் நம்மளையும் சேர்த்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியும் அத்தை மனசில் இடம் படித்து ராஜி மீனாவை விட நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே நினைக்கிற மாதிரி அவங்க மனசை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் தங்கமேலும். இப்படியே இவங்க ஓரளவுக்கு பிரச்சனைகளை கடந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே முத்துவேல் வீட்டில் வேற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதான் இந்த குமாருக்கு பொண்ணு கொடுக்குறதா சொன்னவங்க அதை பற்றின எந்த விஷயத்தையும் இன்னும் பேசாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையில் எங்கள் சக்திவேல் அதே யோசனையில் இருக்க, அப்போது வடிவு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. காஃபியை வாங்கிட்டு அப்படியே உட்காந்த யோசனையில் இருக்க, என்னங்க என்ன யோசனையில் இருக்கீங்க, காஃபியை குடிங்க அப்படின்னு வடிவு சொல்ல, பக்கத்தில் முத்துவேலும் என்னடா என்ன நினப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே எல்லாம் குமார் கல்யாண விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் அவனுக்கு எந்த பொண்ணும் அமையவே இல்லையே, அமைஞ்ச பொண்ணு வீட்லையும் எந்த பதிலும் சொல்லவும் இல்லை, சரி அவங்க ஒரு பதிலை சொல்லிட்டாலாவது நம்ம அடுத்த பொண்ணை தேடி போய் பார்க்கலாம், இப்படி அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், பேசாமல் நம்மளே ஃபோன் பண்ணி கேட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவசரப்பட வேண்டாம், அவங்க பொறுமையாக சொல்லட்டும், ஒருவேளை அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம்,
அதுக்காக நம்ம அவங்கள கம்பல் பண்ணவும் கூடாது. நம்ம குமாருக்கு இதை விட ஒரு பணக்கார வீட்டில் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ கொஞ்சம் எதுவும் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவும், ஆமாண்டா, நம்ம குமாருக்கு என்ன பொண்ணே கிடைக்காதா என்ன? ஒரு பொண்ணு தான் பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனையோ பொண்ணு பார்க்கலாம். அவனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வயசு ஆயிடலன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் சக்திவேல் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. குமார் வரவங்க, குமார் அப்படியே சுகமாக இருக்க, நீயும் ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? கல்யாணமே இப்போ என்னமோ நடக்கவே போகிறதில்லன்ற மாதிரி கவலையில் இருக்க. பொண்ணு பார்க்க தானே போகிறோம், இன்னும் நிச்சயம் கூட பண்ணலை, பொண்ணை கூட சரியாக பார்க்க கூட இல்லை. அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு வீட்டில் சம்மதம் சொல்லலேன்னு நினச்சி அதே கவலையில் இருக்க முடியுமான்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் வடிவும் எங்கள் முத்துவேலுக்கும் அப்பத்தாவுக்கும் சப்போர்ட்டாக நின்று பேசுகிறாங்க. உனக்கு ஒன்றுமே புரியாதா? உடனே சக்திவேலை முத்துவேல் கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இதே போல் போக போக ஒவ்வொரு பொண்ணும் இந்த மாதிரி நம்ம குடும்ப விஷயத்தை காரணம் காட்டி தட்டி கழிச்சிட்டே போனாங்கன்னா குமாரோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு கவலையில் தானே நானும் இருக்கேன்னு சொல்ல, இங்கே குமாரும் அதே கவலையில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க. இந்த உலகத்தில் பொண்ணா கிடைக்கல, ஏன் இந்த வீட்டிலேருந்து கோமதி ஓடி போகிறப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே ஆகலை. ஆனால் இங்கே கோமதி போனதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பொண்ணு கிடைச்சாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ வரைக்கும் நல்ல மாதிரியாக குடும்பத்தை நடத்திட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆன போது என் பேரனுக்கு கல்யாணம் ஆகாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் சக்திவேலுக்கு அடுத்த மாதிரி பேச்சு பேச முடியலை. எங்கள் குமாரை வேலை வெட்டி ஏதாவது பார்க்க சொன்னாதானே அவனை நம்பி பொண்ணை கொடுப்பாங்க. நீங்கள் 2 பேரும் தோப்பு துறவுன்னு எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க, எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ இவன் வெட்டியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா யாரடா பொண்ணு கொடுப்பா? முதல்ல இவனை ஒழுக்கமா இங்கே பொறுப்பாக இருக்க சொல்லு. பொறுப்பாக இருக்கிறத தெரிஞ்சுதான் மற்றவங்க இங்கே பொண்ணு கொடுக்கறதுக்கே தயங்க மாட்டாங்க. எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. இவனுக்குன்னு ஒரு வேலை வேணுமா இல்லையா? இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால தான்டா சக்திவேலு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அப்பத்தான் சொல்ல, எங்கள் முத்துவேலும் அம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். என்ன இருந்தாலும் இங்கே நம்ம குமாருக்குன்னு ஒரு பொறுப்பை எடுத்து கொடுத்துட்டோன்னா அதை எடுத்துக்கிட்டு நடத்திட்டு இருந்தானா அவன் எதுக்கு வெளியில் 4 ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சுத்த போகிறான்? பேசாமல் இங்கே வேலைகளை பார்த்துட்டு நம்ம கூட நமக்கு உதவியாகவும் இருந்துகிட்ருப்பான். அதே நேரம் பொண்ணு கொடுக்க வரவங்களும் பையன் தரமான வேலையை தான் பார்த்துட்ருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பொண்ணை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்க போனால் தானே அவங்களும் அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை வந்து அனுப்பி வைப்பாங்க. இப்படி நம்ம பையனுக்காக நம்ம மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா வர்ற பொண்ணு எப்படி இவனை மதிக்கும் அப்படின்னு எங்கள் முத்துவேலு சொல்ல, எங்கள் சக்திவேலும் ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான், இதை ஒரு வழியாக சரி பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் எப்படி கிடைக்காம போக போகுது, கண்டிப்பாக எங்கள் குமாருக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக கமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குமாருக்கும் கொஞ்சம் மனசளவில் நிம்மதியாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரம் தனக்கான வேலை தனக்கான பொறுப்பை கொடுக்க போகிறாங்களேன்னு ஒரு மன நிம்மதியில் இருக்க சக்திவேலும் அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததை நினச்சி எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, என்னடா இப்படி சொல்லிட்டேன், என்ன இருந்தாலும் குமார் என்னுடைய மாவன், அவனுக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கிளம்பி போக, இந்த வீட்டில் அண்ணனுக்கு இருக்கிற பாசம் வேறு யாருக்குமே இல்லை. அண்ணன் தான் எங்கள் குமாரை பெத்த மகனாட்டம் நினச்சி பார்த்துக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இங்கே நினைப்பு முழுக்க முழுக்க இங்கேருந்து ஓடி போன அந்த ராஜி மேலே மட்டுமே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக, அவன் கிடக்கிறான் விடுமா, இந்த வீட்டில் பொண்ணுங்களை என்றைக்குமே மதிக்கிறவனுங்களே கிடையாது. ஆனால் தான் மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா உடனேயே எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தாவும் திட்டுறாங்க. இங்கேருந்து வெளியில் போனேன் எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் தோட்டம் துறவுன்னு எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்காங்க. அவங்களோட மில்லு இது எல்லாமே இருக்குது. இதை வந்துட்டு இப்போது எங்கள் குமார் கையில் ஒப்படைக்கிறாங்க. இந்த மில்லை எடுத்து நடத்துகிற பொறுப்பு கணக்கு வழக்கு எல்லாமே உனக்கு தான் இருக்குது. இதை திறம்பட நீயும் நடத்தணும். அப்போ தான் அக்கம் பக்கத்தில் உன்னை பற்றி 4 பேர் நல்ல விதமாக வெளியில் போய் சொன்னாங்கன்னா உனக்கு பொண்ணு கொடுக்க இப்போ நம்ம தேடி போனோம் பொண்ணு எடுக்கிறதுக்காக, ஆனால் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டு வாசம் முன்னாடி வந்து நிற்பாங்கடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் சக்திவேலு உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா இந்தாடா இந்த மில்லோட சாவின்னு சொல்லி மில்லோட கீயை வந்து எங்கள் குமாருக்கு கொடுத்துட்றாங்க. குமாரும் அதை வாங்கிக்கிட, சரி பெரியப்பா நான் இதை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உன்னை அங்கே இங்கேயும் நான் பார்க்கக்கூடாது, இங்கே பொறுப்பாக எடுத்து வேலையை நீ செய்யணும், அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதெல்லாம் ஒரு காலம், இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான நேரம் காலம் இதுதான். இதை தவற விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு பிடிமானமாக அமையாதுன்னு சொல்ல, எதெல்லாம் அவன் பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் சொல்லிட்டு வரேன், நான்
பார்த்துக்கிறேன் பெரியப்பா, நீங்கள் கவலைப்படாமல் மீதி வேலையை போல பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் தோட்டம் துறவு இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, நீங்கள் நம்ம குமாருக்கு இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு எங்கள் சக்திவேல் சொல்ல, அது எப்படிடா குமார் நம்ம வீட்டு பையன், அப்படி இருக்கப்போ அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அது எல்லாருக்கும் தானே. அவனுக்கு ஒரு பொண்ணு அமையணும்னா கண்டிப்பாக அவன் ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கணும், அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்ல, இனிமே கண்டிப்பாக எனக்கு பயம் இல்லைன்னு, அவனோட வாழ்க்கை கொஞ்சம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே வந்துடுச்சுன்னு எங்கள் சக்திவேல் சொல்லிட்டு அங்கே இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த மில்லில் இங்கே எல்லாத்தையுமே கண்காணித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க குமாரோடைய பொறுப்பை பார்த்து இங்கே வந்து முத்துவேல் சக்திவேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கான். அவ்வளோ பொறுப்பாக அங்கே வந்து அவர் பார்த்துக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிடா, நாங்கள் சின்ன வேலையாக வெளியில் போயிட்டு வந்தோம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம், சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் முத்துவேல் கிளம்ப, அப்போது இங்கே குமார் வந்துட்டு ஏய் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்மளை மரியாதை இல்லாமல் பேசுகிறானே நினச்சிட்டு முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே திரும்பி பார்க்க, அப்போ குமார் அங்கே வயசான ஒருத்தர் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சு நிற்கிறாரு. என்ன எதுக்காக இங்கே வந்து மறைஞ்சு நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் வேலை என்னமோ அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா, வேலை பார்க்குற நேரத்தில் இப்படி அரட்டை அடிக்கிறதும் தனியாக வந்து இப்படி உட்காந்துருக்கதும் இதெல்லாம் என்ன வேலை, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், அப்புறம் உங்கள் இடத்துக்கு நான் வேறு ஆளை கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல, முத்துவேல் அங்கேருந்து வராங்க. என்னப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் பெரியப்பா, இவர் 2 நாளாக சரியாக இந்த கம்பெனியில் ஒழுங்காக வேலை கூட பார்க்க மாட்டாரு, அங்கங்கே உட்காந்து தனியாக யோசிக்கிறாரு, அழுகிறாரு, குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அழுதுட்டு இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி பெரியப்பா நடக்கும்னு சொல்லும்போது, என்னங்க ஐயா என்ன ஆச்சு, ரொம்ப வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இடையில கொஞ்ச நாள் நீங்கள் எங்கே போனீங்க என்ன பண்ணுனீங்கன்னே தெரியாமல் இருந்தது, இப்போ திரும்பவும் வந்து எனக்கு வேலை கொடுங்க ஐயான்னு சொல்லி வந்து நின்னீங்க, சரி போனால் போகுதுன்னு வேலையை போட்டு கொடுத்தா, இப்போ நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவேல் சொல்ல, சக்திவேல் சொல்கிறாங்க எங்கள் குமார் சொல்கிறது தானே சரி, இவர் இந்த மாதிரி இங்கே இருக்கும் பொழுது வர்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வேலையை சரிவர செஞ்சு கொடுக்காம இருந்தால் அப்புறம் நம்மளை நம்பி வர கஸ்டமர்ஸ் அடுத்த கடையை தேடி போக மாட்டாங்களா, அதுக்காக இவரை முதல்ல வந்துட்டு இந்த வேலையை விட்டு தூக்குனா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்ல, உடனே எங்கள் முத்துவேல் சக்திவேல் காலில் விழுந்து அழுகிறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லி அழுக, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஐயா, நான் இவ்வளோ சோகமாக இருந்ததுக்கும் எங்கே நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மாட்டி போன்ற பயத்தில் உங்ககிட்ட நான் வாழ்ந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு நான் மன நிம்மதியோடு இந்த இடத்துலேருந்து வெளியில் போனால் கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு என் பையனை எதுவுமே பண்ணிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. உங்கள் பையனை நாங்கள் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குமார் கேட்க, தயவு செஞ்சு என் பையனை எதுவுமே பண்ணிடாதீங்க, என் பையனை பற்றி நீங்கள் யாரோ வந்து வெளியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் தேடி அலையிறதான கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு என் பையன் பண்ண தப்ப மறந்துட்டு என்னைய மன்னிச்சிருங்கய்யா, என் பையனையும் மன்னிச்சிருங்கய்யா, இப்போ தான் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ சொல்கிறீங்க, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாமல் எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் கேட்குறாங்க. அப்போது வந்தவர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு என் பையனை நம்பி தானே ஓடி வந்தா, என் பையன் உங்கள் பொண்ணை தான் காதலிச்சான், அது தெரியாமல் நானும் அவனுக்கு சரிடா நீ காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு நானும் அவனுக்கு நல்லாவே வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் கடைசியில் அவன் காதலிச்ச பொண்ணு நீங்கள் தானே தெரிய வந்தப்போ எனக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதரா, அது பெரிய வீட்டு பொண்ணு, அப்படி ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு சித்தப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை கண்டு துண்டாமல் வெட்டி போட்டுருவாங்கன்னு எவ்வளவோ எச்சரித்து பார்த்தேன், ஆனால் அவன் கேட்கவே இல்லை, கடைசியில் கல்யாணத்து நேரத்தில் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கூடவே நகை பணம்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஐயா, எத்தனை தடவையோ சொன்னேன் அவன் கேட்கவே இல்லை, அதனால தான் அவன் என்னையும் கூட்டிகிட்டு தனியாக போயிட்டான், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான், கடைசியில் இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எப்படியோ ஐயா, ஆனால் உங்கள் பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், என் பையன் பண்ண தப்பால் எங்கே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பாலாக போயிடுமோ நினச்சி நான் பல நாள் தூங்கக்கூட இல்லை, இப்போ கூட நான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இப்போ நான் திரும்ப நம்ம ஊருக்கே வந்துட்டேன், அவன் எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவும் இல்லை, எனக்கு ஒரு ஃபோனும் பண்ணுறது இல்லைங்கய்யா, தயவு செஞ்சு இங்கே பிரச்சனையை வந்துட்டு இதோட மறந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கய்யா, என் பையனையும் மன்னிச்சிருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை செல்லம் கொடுத்து வளர்க்க போய் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்ட ஆளுக. இங்கே குமார் வந்து ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்க, டே சக்திவேலு என்னடா பேசுகிறாரு இவர்,
அங்கே ராஜி இவ பையனை காதலிச்சாளா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதான் என்ன எனக்கு எதுவும் புரியலை. இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்குங்க ஐயா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன். என்னோட பையன் கண்ணனும் உங்கள் பொண்ணு ராஜியும் காதலிச்ச விஷயம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியாமல் போயிடுச்சு. ஒருவேளை அந்த விஷயம் எனக்கு எங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலாவது என் பையனை கண்டித்து வச்சுருப்பேன். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணும் இங்கே காதலிக்குதுன்னு சொல்லும்போது என்னால் அதை எதுக்குமே ஏற்றுக்கவும் முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கடான்னு நானும் பல தடவை சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் இப்படி என் தலையிலையும் உங்கள் பொண்ணு தலையிலையும் ஒட்டு மற்றவங்க குடும்பத்து தலையிலையும் இப்படி கல்லை தூக்கி போட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு வழியாக உங்கள் பொண்ணுக்கு ஒரு இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்யான்னு. இவர் வந்து கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி மட்டுமே தான் பேசுகிறாரே தவிர அது எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் இவருக்கு தெரியவே இல்லை. உடனே வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப நாள் இப்போ ஊரில் இல்லாமல் இருந்தேன். அதுவும் என் பையனால தான். ஊருக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப காலில் விழுக, யோ முதல்ல எழுந்திரியா, முதல்ல என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அதுக்கு பிறகு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே 4 இடத்துல முன்னாடி வந்து நின்று இப்படி என் பொண்ணை பற்றி அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க ஐயா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்ல, அண்ணன் கொஞ்சம் இருங்கண்ணே, இவர் எதுக்குன்னு நம்மக்கிட்ட பொய் சொல்ல போகிறாரு. ஒருவேளை ராஜி காதலிச்சது இவருடைய பையனாக தான் இருக்குமோன்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சக்திவேல் சொல்கிறேன்னு கேட்க, ஆமாண்ணே 2-3 தடவை இவங்க பையனோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கதா பார்த்தேன். ஒருவேளை நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஆளுன்றதுனால அவங்க பையனோட பேசுகிறான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவர் சொல்லும்போது தானே தெரியுது உண்மையிலே ராஜி காதலிச்சது அவனாக தான் இருக்குமோன்னு சொல்லும்போது உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. குடும்ப விஷயத்தை நம்ம இங்கே வச்சு பேச வேணாம். அப்புறம் அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தருக்கு காதில் விழுந்தால் கூட அது 4 விதமாக 4 பேருக்கு போய் சேரும். காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தனன்னு சொல்லி எல்லாரும் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக தானே பேசுவாங்கன்னு எங்கள் சக்திவேல் சொல்ல, முத்துவேல் பயங்கர கோபத்தில் எங்கள் குமார் அப்புறம் சக்திவேல் முத்துவேல்னு எல்லாருமே கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து இறங்கின எங்கள் முத்துவேல் பயங்கர கோபத்தில் உள்ளே போய் உட்கார இங்கே அப்பத்தை கேட்குறேன், என்னடா என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோபத்தோடு வரீங்க அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு வடிவும் சொல்கிறாங்க, அதுக்கு மாறி சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு இவங்க நிம்மதியாக இருந்திருக்காங்க, என்னைக்கு கோவப்படாமல் இருந்திருக்காங்க. அப்படி கோவப்படாமல் இருக்கிறனால தான் இந்த வருஷத்துலேயே ரொம்ப பெரிய தீபாவளியாக கொண்டாடப்படுற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னடி உனக்கு வாய் கொழுப்பு வர வர அதிகமாயிட்டே இருக்குது, எங்களோட நிலைமை எனக்கு உங்களுக்கு என்ன புரிய போகுது, நாங்கள் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கேட்டாலே நீங்களே கோவத்தில் கொந்தளிப்பீங்க அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா சக்திவேல்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசாமல் அமைதியாக இருக்கிற நேரத்தில் இங்கே குமார் எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட அப்பத்தான் வடிவும் மாறினி எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க, இப்போ என்ன நீ சொல்கிறீங்க, இப்போது நம்ம பொண்ணு வளர்த்த லட்சணம் எப்படின்னு ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியதான் போகுது. ஏன்னா மில்லில் வச்சு வேற அந்த ஆள் இப்படி பேசிட்டாரு, யாருக்கு தெரியாமல் இருக்கும். அதுலேயும் அவர் தண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்கிற ஆள் வேற. இத்தனை நாள் இந்த உண்மையை எதுக்காக இப்படி மறைச்சி வச்சுருந்தாரோ இல்லை சொல்லாமல் இருந்தாரோ தெரியல. இப்போ பயத்தில் எல்லாத்தையுமே உளறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் வடிவு, கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது, என் பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணியே இருக்க மாட்டான்னு சொல்லி அடித்து சொல்ல, இங்கே வந்துட்டு சக்திவேலும் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைண்ணே இந்த விஷயத்த நம்ம நேராக ராஜியை கூப்பிட்டு வச்சு பேசினா மட்டும்தான் நமக்கு இதுலேருந்து ஒரு விளக்கமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, ஆனால் முதல்ல ராஜியை கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவும் இதை கேட்டு இங்கே சக்திவேலாக இப்படி பேசுகிறதுன்னு ரொம்ப ஆச்சரியத்தில் பார்க்க எங்கள் அப்பத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் சக்திவேல் சொல்கிறது சரிதானே, நம்ம பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, அது நமக்கு தெரியும்னு சொல்லும்போது, அப்பத்தான் அவளுக்கு சப்போர்ட்டாக நீ பேசாத, நம்ம குடும்பமே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போய் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட போய் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அப்படிப்பட்டவளுக்கு நீ வந்து சப்போர்ட்டாக நிற்காதன்னு சொல்ல, இல்லைடா முதல்ல என்ன ஏதுன்னு கூப்பிட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்துட்டு பழனிவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சக்திவேலும். என்ன அண்ணன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பழனிவேலும் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கண்ணே எதுவும் வேலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொல்கிறத மட்டும் செய்ய, ராஜியை கூட்டிகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. என்னென்ன எதுக்கு ராஜியை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ, நான் சொல்கிறத மட்டும் செய், எந்த பிரச்சனையும் வராது, நீ ராஜியை மட்டும் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிற போது இங்கே வந்து உடனே பழனிவேல் ஃபோனை வச்சுட்டு, என்னடா என்னன்னு கேட்குறாங்க எங்கள் அப்பான்னு. அது இல்லைண்ணே எதிர்த்த வீட்டில் எங்கள் ராஜியை கூட்டிகிட்டு உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே ராஜி பயந்து போய், என்னாச்சு அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அது அப்பத்தாவுக்கு எதுவும் முடியலையான்னு சொல்லி கேட்க, என்னடா அம்மாவுக்கு இல்லை அன்னிக்கும் எதுவும் முடியலையான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் நம்ம கோமதியும். அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி எதுவும் இருந்திருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே,
இது வேறு விஷயமா எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொத்து இது மாதிரி எதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு விடுறதுக்கா இருக்குமோ என்னமோ தெரியலையே. நீ வா ராஜி போயிட்டு வரலான்னு சொல்ல இங்கே தன்னுடைய மாமாவை பார்க்குறாங்க. மாமாவை பார்த்ததுமே எங்கள் பாண்டியன் வந்துட்டு எனக்கு ஏதோ சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மச்சான், நம்ம இந்த எதிர்த்த வீடு இங்கே என்ன அப்படி பெரிய பிரச்சனை வந்துட போகுது நம்ம ராஜுக்கு? கண்டிப்பாக குமாரோட கல்யாண விஷயத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாம் மாற்றி எழுதுறத பற்றியும் ஒரு பேச்சாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ராஜிக்கு இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் எழுதி வாங்குறதுக்காக கூட இருக்கலான்னு சொல்லும்போது இது என்னடா பெரிய கூத்தா இருக்குது, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணணும்னு கோமதி கேட்க, சரியாக தெரியலக்கா, இதுவாக கூட இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் முதல்ல ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா மச்சான்னு சொல்லும்போது இங்கே நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஒரு வேளை அவங்க அம்மாவுக்கு எதுவும் உடம்புக்கு முடியாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம், ராஜி அனுப்புறதுனால என்னாக போகுதுன்னு நினச்சி சரி நீ கூடவே இருந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே பழனிவேலையை அனுப்புகிறாங்க. பழனிவேலி இங்கே ராஜியை கூட்டிகிட்டு வெளியில் போக ராஜி வேகமாக வீட்டுக்கு ஓடோடி போகிறாங்க. தன்னுடைய அப்பா வேற கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்ன உடனேயே ரொம்ப ஆசையோடு அந்த வீட்டுக்கு ஓடுறாங்க எங்கள் ராஜியும். ராஜி வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போக அங்கே நிற்கிற குமார், முத்துவேல், சக்திவேல் எல்லாரும் எங்கள் ராஜியை பார்க்க என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு போய் பக்கத்தில் நிற்க இங்கே முத்துவேல் எதுவுமே பேசாமல் தலை குனிச்சு நிற்க சக்திவேல் பார்க்குறாங்க. கூடவே அங்கே நிற்கிற வடிவு அப்புறம் மாறி அப்பத்தான்னு 3 பேரும் சந்தோஷப்பட அங்கே அப்பத்தா பக்கத்தில் வர நில்லாத்தா எதுக்கு இப்போ அவள் பக்கத்தில் போகிற, இன்னும் அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீ எதுக்காக அவகிட்ட போகிறேன்னு சொல்ல இப்போ எதுக்குன்னு கோவப்படுறீங்க, எதுக்காக இப்போ நீங்கள் ராஜி இங்கே வர வச்சிங்க அப்படின்னு பழனிவேல் கேட்கும் பொழுது அதுக்கு குமார் இப்போ அப்பாவே சொல்வாங்களே சித்தப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ராஜிக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு சக்திவேல் வந்துட்டு கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லு, ஊர் முழுக்க உன்னால் எங்களுக்கு கெட்ட பேர் அசிங்கம் இது மட்டும்தான் தேடி தந்துக்கிட்டே இருக்கே தவிர உன்னால் எங்களுக்கு எப்பொழுதும் பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்ல என்ன சித்தப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாத, நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் சொல்லு, ஊரில் வெளியில் 4 இடங்களுக்கு போனால் நிம்மதியாக போயிட்டு வர முடிய மாட்டுது, எல்லாரும் இதுக்கு முன்னாடி உன் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் பார்க்க போகிறவங்கலாம் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தனை, காதலிச்சுட்டு அழைச்சிட்டு ஓடுனது ஒருத்தனைன்னு பேசுகிறதுக்கா நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நீயே உன் வாயால் சொல்ல போறியா இல்லையான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜி எதுவுமே பேசாமல் நிற்க இப்போ எதுக்காக ராஜிக்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, அது உன் பெத்த பொண்ணுக்கிட்ட இப்படி கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையானு சொல்லும்போது போதும் நிறுத்து, உனக்கு என்ன தெரியும்னு இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டேன்னு பழனிவேலு திட்டுறாரு. முத்துவேல் திட்டின உடனே அமைதியாக நிற்கிற பழனிவேல் ராஜியை பார்க்குறாங்க. என்னம்மா ராஜு அவங்களும் கேள்வி கேட்குறாங்கன்னா நீ இப்படி பொறுமையாக நின்றுட்டு இருக்க, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு வாமா போகலாம், இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லும்போது எங்கள் ராஜி தயங்கி நின்று அழுதுட்டு இருக்கதை பார்த்ததும் பழனிவேலே ஒரு மாதிரியாக போய் பக்கத்தில் நின்று எங்கள் ராஜிகிட்டே கேட்குறாங்க. என்னம்மா ராஜு அவங்க கேட்குறாங்க நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சித்தப்பா அப்படின்னு தலையாட்ட அங்கே நிற்கிற வடிவும் மாறி அப்பத்தானே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் குமார், சக்திவேல், முத்துவேல்னு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்தீங்களன்னு எவ்வளோ திமிரு பாருங்கன்னு, நம்ம குடும்பத்தில் இப்படி பிறந்துட்டு இவ எப்படி வாழ்ந்திருக்கா பாருங்கன்னு சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு பக்கத்தில் வந்து எங்கள் ராஜிக்கு பலார்னு 4 அறைய விடுறாங்க முத்துவேலும். எங்கள் ராஜி வந்துட்டு வழியால் கத்த எங்கள் கீழேயும் விழுந்துடுறாங்க. எங்கள் முத்து இங்கே குமார் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன காரியண்டி பண்ணின அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியை வேறு எதுவுமே இதுக்கப்புறம் பேச விடாமல் அங்கே கீழேயும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. கீழே போய் விளையாட ராஜிக்கு இங்கே நெத்தியில் அடிபட்டு காயம் வர அவன் முடியை பிடிச்சி எழுத்துட்டு வந்து இங்கே நிற்க வச்சு என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி அடிக்க இங்கே ஓடி வந்து அவங்க அம்மா, சித்தியா, அப்புறம் பழனிவேல்னு எல்லாருமே தடுக்கிறாங்க. இப்போ எதுக்கு ராஜி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவளால் மானம் போனதே போதும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இவளை குழி தோண்டி புதைக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு வடிவு சொல்கிறாங்க. இப்போ அவன் நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது, எதிர்த்த வீட்டில் இருக்கானே அவளுடைய புருஷன் வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன பேச முடியும், என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்ல அப்படி தான் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஊருக்குள்ளே இவ காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒருத்தனைன்னு சொல்லி என்னை ஏளனமாக பேசுவாங்க, நான் அதை கேட்டுட்டு பொறுமையாக போகணுமான்னு முத்துவேல் கேட்க இங்கே ராஜி எதுவுமே சொல்ல முடியாமல் உண்மையை பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் பழனிவேலும் வந்துட்டு தடுக்கிறாங்க. அண்ணன் பொறுமையாக இருங்கண்ணே, ராஜியை நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னதுனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நீங்கள் அவளை போட்டு இப்படி அடிக்கிறது சரியா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்னு சொல்லும்போது இங்கே பாருடா, அந்த வீட்டுக்கு மருமகளாக இப்போ போயிருக்கலாம், ஆனால் எனக்கு என் பொண்ணாக இருந்த வரைக்கும் இவளால் கெட்ட பேர் மட்டும்தானே எனக்கு வந்திருக்கு, இவ இருக்கவே கூடாதுன்னு சொல்லி
எங்கள் சக்திவேலும் முத்துவேலும் பக்கத்தில் வரேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிற குமார் வேற எங்கள் ராஜியை கீழே தள்ளி விட்டதில் அவன் தலையில் அடிபட்டு ரத்தம் வர, டே குமார் அவன் தங்கச்சிடா அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சியெல்லாம் இல்லை, எனக்குன்னு இருந்த ஒரே தங்கச்சி செத்து போய் எவ்வளவு நாளாயிடுச்சுன்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப அழுகிறாங்க ராஜியும். ராஜியோட அழுகு குரலும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வேகமாக சத்தம் போட்டு பேசுகிற முத்துவேல் சக்திவேலோட குரலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க, என்னங்க ஏதோ ஒரு பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இப்போ ரொம்ப சத்தமால கேட்குதுன்னு சொல்லும்போது கதிர் அப்போ தான் ரூமில் படுத்திருந்தவங்க வெளியில் கிளம்பி ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரேன். இங்கே மீனா சொல்கிறாங்க, இப்போ தான் இங்கே ராஜியை கூப்பிடணும், ராஜிகிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. சித்தப்பா தான் கூட்டிகிட்டு போனார், ஆனால் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை போல், என்னன்னு தெரியல சத்தமாக கேட்குதே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வெளியில் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக படலை கோமதி, ராஜிக்கு எதுவும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ராஜியை அப்படி நம்மளை மீறி அவன் மேலே யாரும் கையை வச்சிட முடியாதுங்க, அப்படியே அவன் மேலே கையை வைக்கிற அளவுக்கு அவன் எந்த தப்பும் பண்ணலையேன்னு இங்கே கோமதி சொல்ல, இங்கே வந்து கதிருக்கு வந்துட்டு ராஜா அழுகிற சத்தமும் இங்கே பழனிவேல் வந்துட்டு தடுக்கிற சத்தமும் கேட்குது. இல்லைம்மா அங்கே வேறு எதுவும் நடக்குது, நான் போகிறேம்மான்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் போக, டே எடுறா அங்கே தான் தம்பி இருக்கான்லாம் அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் போகிறாங்க. கதிர் போகும்போது அங்கே குமார் வந்துட்டு திரும்ப தலைமுடியை பிடிச்சி இங்கே அடிக்க கையவங்க. அப்போ வேகமாக ஓடி வர கதிர் வந்துட்டு இங்கே அதாவது குமாரை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு இங்கே ராஜியை பார்க்குறாங்க. ராஜிக்கு இங்கே முகமெல்லாம் அடிபட்டிருக்கு, வாயில் மேலே நெத்திலன்னு இங்கே ரத்தங்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்காக ராஜி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டு மானத்தை இப்படி வெளியில் விற்றவளுக்கு தண்டனை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும், இவ்வளோ நாள் உன்னே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு அந்த ஒரு பேச்சை நாங்கள் கேட்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ வெளியில் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்க முடியாது. இனிமேல் என்னெல்லாம் பேசுவாங்களோ அதெல்லாம் கேட்கும்போது இவெல்லாம் இருக்கவே வேணான்னு தானே எங்களுக்கு தோணும், அதுக்காக தான் இப்படி பண்ணோன்னு சொல்லும்போது, ராஜி மேலே கையை வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே முறைச்சி போய் பார்க்க, இங்கே பழனிவேலும் கேட்குறாங்க, ஆமாம் அவன் கேட்குறது சரிதானே, ராஜி உங்கள் பொண்ணே இல்லைன்னு முணுங்கிறதுக்கு அப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி நீங்கள் நடு வீட்டில் இவளை வச்சு அடிக்கிறது சரியா? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ராஜி இப்போ கதிரோட பொண்டாட்டியை நீங்கள் அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் எந்த பேச்சு மூச்சுமே வரல, அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, ராஜியை பார்க்குறாங்க. ராஜி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்ததும், ஆமாம் இப்போ எதுக்கு ராஜி அடிச்சிங்க? ராஜி அடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது? இந்த வீட்டுக்கு அப்பான்ற உரிமையோட உங்களை பார்க்குறதுக்காக ஆசையாக ஓடி வந்தவளை இப்படி நீங்கள் போட்டு அடிக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, போதும் நிறுத்தடா உன் நாடகத்தையெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்க, இங்கே வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லும்போது, ஏன் பொண்டாட்டி அடிக்கும்போது நான் கேள்வி கேட்க தான் செய்வேன்னு எங்கள் கதிர் சொன்ன உடனே ராஜி அப்படியே அதிர்ச்சியில் எங்கள் கதிரை பார்க்குறாங்க. கதிர் உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கும் உங்கள் பொண்ணு செத்து போனவளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் பொண்டாட்டியை இப்படி 4 பேர் இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு நிற்கிற அளவுக்கு நான் ரொம்ப மோசமானவளாம் கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கே உங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். ராஜியோட அம்மா அப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நானும் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பேர் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க முத்துவேலும். இவா ராஜினி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலி சொல்லாமல் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேள்வியாக இருந்தாலும் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து கேளு, அப்போ நான் அதுக்கான பதிலை சொல்கிறேன். அதை விட்டுட்டு ராஜி கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான பதில இருந்துட்டு சொல்லுன்னு அடிக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு எங்கள் சக்திவேலையும் கேட்குறாங்க. உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு எங்கள் பழனிவேல் வந்துட்டு விஷயங்கள் எல்லாம் சொல்ல, இதை கேட்ட கதிரே அதிர்ச்சியில் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் ராஜி வேற அழுதுகிட்டு இருக்கேன். என்னம்மா ராஜி, அவருக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க, நீ பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே வந்துட்டு ராஜி சொல்கிறாங்க, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் யார் மேலே தப்பு இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆமாம் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் காதலிச்சது கண்ணனை தான் காதலித்தேன், கண்ணன் கூட தான் ஓடி போனேன். ஆனால் அவன் எனக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இந்த நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நகை பணத்துக்காக என்னை கூட்டிகிட்டு போனவன் நடு தெருவில் என்னை விட்டுட்டு அந்த நகையும் பணத்தோடையும் விட்டுட்டு ஓடிட்டான். அங்கே இருந்து நான் என்னால் என்ன பண்ண முடியும், சாகணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு வாழ்க்கை கொடுத்தது கதிர் தானே. அப்படிப்பட்டவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? எனக்கும் இங்கே கதிருக்கும் ஆரம்பத்துலேருந்து பிடிக்காமல் போனாலும், பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டாலும், பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஆனால் இப்போ நம்ம குடும்பம் மான மரியாதை இல்லாமல் போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் கதிர் தானே. இப்போ ஏதோ பெருசாக மான மரியாதைன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி யாரும் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இப்போ நான் கதிரோட பொண்டாட்டியாக இருக்கும் பொழுது யார் என்ன பேசுகிற போகிறாங்க? அப்படியே பேசினாலும் கதிர் பேச விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் கதிருக்கு நீங்கள் நன்றி தான் சொல்லணும்.
ஏன்னா நம்ம வீட்டு மானம் போகக்கூடாதுன்றதுக்காக எங்கே இந்த பொண்ணு ஓடி போய் ஒருத்தனை நம்பி ஏமாந்து நடு வழியில் நின்றுட்டுருக்கு அப்படின்னு ஊரில் 4 பேர் நம்ம குடும்பத்தை பற்றி 4 விதமாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக நான் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்குமே தண்டனையாக எங்கள் கதை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இங்கே அவர் எனக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் கெட்ட பேர், அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கெட்ட பேர், சொந்த அப்பா கிட்ட பேச முடியாமல் எப்பொழுதும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாமே என்னால் தான். இது எல்லாமே என்னால் நடந்த ஒரு விஷயந்தான். என்னால் நடந்த விஷயத்துக்கு எதுக்கு கதிர் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி தான் கதிருக்காக நானும் வந்துட்டு வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் கடைசியில் நீங்கள் என் குடும்பத்தை எல்லார் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆனால் இங்கே நீங்கள் செய்ய போகிற கைமாறு என்னன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. சொல்லப்போனால் கதிரது நீங்கள் வந்துட்டு கையில் தாங்கணும். ஏன்னா அவர் எனக்கு பண்ணின உதவி அப்படின்னு சொல்லும்போது பழனிவேலு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அத்தை மாமா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. எனக்கும் கதிருக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது போதுமா, இல்லை இதுக்கப்புறமே ஏதாவது விஷயம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே வாயை பிளந்த பாடி எங்கள் ராஜி சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்க பழனிவேல் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க இங்கே நீ வா கதிர் அப்படின்னு சொல்லி கதிரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போகிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நெத்தியில் வாயிலெல்லாம் அடிபட்டிருக்கு. எப்படியும் இந்த விஷயத்தை பற்றி கேட்க தானே செய்வாங்கன்னு சொல்ல, இல்லை அவங்களுக்கு என் மேலே கோவம், அதனால் அடிக்கணும்னு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். வெளியில் 4 பேர் என்னை பற்றி தப்பாக பேசினதுனால எல்லாம் இவளால் தானே நமக்கு மான போகுதுன்னு நினச்சி என்னை அடித்தாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கதிரை கூட்டிகிட்டு ராஜியும் போகிறாங்க. ஆனால் கதிருக்கு மனசே சரியில்லை. எங்கள் ராஜிக்கு அடிபட்டிருக்கிறத நினச்சி ரொம்ப கவலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்நேரம் இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க, இப்போ போதுமா, இப்போ சந்தோஷமா. கடைசியில் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் உங்கள் குடும்பத்தோட நல்லதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவளை கூட்டிகிட்டு வந்து யாரோ ஒரு பொண்ணை, யாரோ ஒருத்தவங்க வீட்டு பொண்ணை நடத்துகிற மாதிரி அவளை அடித்து கொல்ல பார்த்துருக்கீங்க. நீங்கள்லாம் என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது. உங்களையெல்லாம் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. அண்ணி நீங்களும் இந்த வீட்டில் இருக்காதீங்க. கடைசியில் உங்கள் நிலைமை இப்படி கூட மாறலாம். அதை முதல்ல யோசிச்சுட்டு அப்போ தான் நீ என் கூட வர மாதிரி தான் கிளம்பி என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் பழனிவேலும் திட்டிட்டு போக, நீங்கள்லாம் என்ன மனுஷங்களே தெரியலடா. பெத்த பொண்ணையே இப்படி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அடின்னு அடிக்கிறீங்களே. நீங்கள்லாம் என்றைக்குமே திருந்தாத ஜென்மங்க. ஆனால் கடைசியில் அங்கே மனசளவில் வென்றதுன்னு யாருன்னு பார்த்தா எங்கள் கதிர் தாண்டா. கதிரோட குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கு கால் தூசிக்கு கூட நீங்கள் சமமாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தை காரி துப்பாத குறையா முத்துவேலையும் சக்திவேலையும் திட்டிட்டு போக, முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவா அந்த பையன் தன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் எங்கள் சக்திவேலை இருந்துக்கிட்டு இருக்க. அதே போல் அங்கே போகிற ராஜிக்கு அடிபட்டிருக்கதை பார்த்து என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அது ஒன்றும் இல்லத்த, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. இன்றைக்கி அவங்க வெளியில் கிளம்பி போகும்போது 4 பேர் 4 விதமாக பேசியிருக்காங்க. அதனால் வந்த பிரச்சனை தான் இது. இங்கே என்கிட்ட பேசணும்னு சொல்லி நீ பண்ண காரியத்தால் எங்கள் மான மரியாதை எல்லாமே போயிட்டுருக்கேன்னு சொல்லி அடித்தாங்கத்த அப்படின்னு சொல்ல, அடித்தாங்களா? எதுக்கடி இவனுங்க இப்படி இருக்காங்க? உன்னை தலைமொழிகினத்துக்கு பிறகும் இப்போ எதுக்கடி உன்னைக்கிட்ட வந்துட்டு தீனா தேவையில்லாத வம்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அங்கே நிற்கிற செந்தில் சரவணனும் என்னடா இவங்க அட்டூழியம் வர வர ஓவர் ஆகிட்டே இருக்கு, பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு சொல்லும்போது, இல்லைண்ணா அதுக்கான நேரம் இப்போ இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் கதிரும். பாண்டியனுக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுது. எனக்கு அப்போவே மனசுக்கு சரியில்லைன்னு தோணுச்சு. நீ ஏமா ராஜி அங்கே போன, நீ பேசாமல் இங்கேயே இருந்திருக்கலாமேன்னு சொல்லும்போது, அப்பா ஒரு பாசத்தில் என்னை இங்கே ஏற்றுக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் போனேன் மாமா. ஆனால் இப்படி அவருக்கு என் மேலே இவ்வளோ கோவம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் கதிரும் நல்லாவே திட்டிட்டு வந்துட்டோம் மாமா. இதுக்கப்புறம் அவர் நம்ம வழியில் குறுக்கவே வரமாட்டார். அதனால் யாரும் இதை பற்றி இனிமேல் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி கொஞ்சம் கண்ணை தொடச்சிட்டு உள்ளே போக, எங்கள் மீனா ரொம்ப இறக்கமாக பாவமாக பார்த்துட்ருக்க. பின்னாடியே கதிரும் போகிறாங்க. கதிர் கையோட எங்கள் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தலையில் அடிபட்டிருக்க எங்கள் ராஜிக்கு மருந்தெல்லாம் போட்டுவிட்டு, இங்கே பாரு ராஜி, உனக்கு யாருமே இல்லைன்னு நீ கவலைப்பட வேணும்னு அவசியம் கிடையாது. உனக்காக இந்த வீட்டில் நாங்கள் எல்லாமே இருக்கோம். என்னதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் கடைசியில் நம்ம ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டு தான் ஆகணும். அது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது, பேசாமல் இருக்க போகிறது அப்படின்றது. அதே போல தான் உன் அப்பா சித்தப்பா எல்லாரும் உன்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வரும். இப்போ நான் சொன்ன விஷயமே அவங்க மனசளவில் போட்டு அதை ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கும். அதுவே ஒரு நாள் உனக்கு சாதகமாக கூட மாறும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் யோசிக்காமல் இரு. ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்கள் கதிர்கிட்ட சொல்ல, கதிரும் வந்துட்டு ரொம்ப பாவமாக எங்கள் ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க. வெளியில் நிற்கிற கோமதிக்கு என்ன நடந்ததுன்ற விஷயமே தெரியல. எங்கள் பழனிவேல் வராங்க. பழனிவேல் வந்ததுக்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அப்புறம் ஆளாளுக்கு ஒன்று வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி எங்கள் கதிர் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டான்னு வேற சொல்லிட்டான். அதனால்
நாள் அமைதியாக இருந்துருவோம், அக்காவுக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணத்தை நடத்தி வச்சதே எங்கள் கோமதி தானேன்ற விஷயம் யாருக்குமே தெரியலை. அந்த விஷயத்த சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனையாகுன்றதுக்காக எங்கள் ராஜி கதிர் 2 பேருமே சேர்ந்து அதை மறைச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக கூட இல்லை. அதே நேரம் எங்கள் ராஜி கதிர்க்காகவும் கதிர் ராஜுக்காகவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கவலைப்படுறத, என்னதான் இவங்க 2 பேரும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா இருந்தாலும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பை பாசமாக தான் இருக்காங்க. போக போக இந்த அன்பு பாசம் இவங்க கிட்ட இன்னும் அதிகமாகி இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். கதிருக்கு ராஜி நல்ல பிள்ளை, ராஜிக்கும் எங்கள் கதை நல்ல பிள்ளையாக என்றைக்குமே இருப்பான். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்கள் பழனிவேலும் கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்குது. இங்கே பழனிவேலுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் அங்கே வீட்டில் இருக்க முத்துவேல் சக்திவேல் இவங்க எல்லாருமே வந்து இங்கே ராஜியை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த கவலையில் அப்படியே அந்த ஷோபாவில் உட்காந்து அதே யோசனையிலேயே இருக்காங்க.